குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மல்லீஸ்வரம் ஷாப்பிங் வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மல்லீஸ்வரமோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மல்லீஸ்வரத்தோட வந்து ஒரிஜினல் பேர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலப்புரா அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு வந்து பேர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் காலப்போக்கில் வந்து இது மல்லீஸ்வரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்து மாறியிருக்கு. ஏன் இந்த பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காடு மல்லீஸ்வரா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது. காடு மல்லீஸ்வரான்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. இது ரொம்ப 7000 வருஷம் பழமையான சிவன் கோயில் இது. அதனால தான் இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லீஸ்வரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி ஜெயநகர் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த ஏரியாவையும் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் மன்னர்கள் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நான் அந்த பழைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வாதியார்னு தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அது வந்து வாடியார் வம்சாவளியில் வந்த மன்னர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவையும் இந்த லொக்காலிட்டியும் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பிங்காக பர்டிகுலராக இருக்குது இல்லைங்களா, இந்த ரோடை வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே வெங்கடரங்க ஐயங்கார் ரோடு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து கால் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரிஜினல் நேம். ஆனால் இதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்பகே ரோடு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சம்பகே ரோடுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சம்பகே அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பூ இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஒரு சந்தன கலர் மாதிரியும் சொல்ல முடியாது, ஒரு மஞ்சள் கலரும் சொல்ல முடியாது, அது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு பூ இருக்கும். அது கூட வந்து சிவன் கோயில் வாசலில் இன்னும் நிறைய இடத்துல வந்து இந்த பூக்கடைகள் எல்லாம் வந்து விற்பாங்க. அது ரொம்ப ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நம்ம வந்தோம்னாவே அந்த பூ அந்த கடையில் இருந்துச்சுன்னா வாசனை வரும். அந்த பூவோட பேரை தான் வந்து சம்பகே ரோடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டுலேருந்து தான் இந்த ஏரியாவெல்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 1889களில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாடியார் கிங்ஸ், அதாவது மைசூர் மகாராஜாக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இனிஷியேஷன் எடுத்து இதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து வந்து 1889களில் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடி வந்து இது ரொம்ப க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்கான கம்யூனிட்டியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே தேவையான எஜுகேஷ்னல் ஹப்பு எல்லாமே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏரியாவோட வளர்ச்சிக்காகவும் வந்து ஒரு எக்கனாமிக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் வந்து இங்கே இருக்கணும், காமர்ஸ் வந்து இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவுக்கு வந்து நீங்கள் போகணுன்னா மெஜஸ்டிக்லேருந்து வந்து நீங்கள் வந்து டைரெக்டாகவே உங்களுக்கு பஸ்ஸு வந்து மல்லீஸ்வரத்துக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. டிக்கெட்ஸ் வந்து 12 ருபீஸ் என்னவோ ஆகும். 2வது பஸ் ஸ்டாப்போ 3வது பஸ் ஸ்டாப்போ மெஜஸ்டிக்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் நேராக போயிட்டு இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்லேயே உங்களை இறக்கி விடுவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ஷாப்பிங்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த ஷாப்பிங்க்கு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இது முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி காடு மல்லீஸ்வரா டெம்பிள் வந்து இருக்குது. ரொம்ப அழகான, ரொம்ப பழமையான ஒரு பெரிய கோவில் ஒன்று இருக்குது. சிவன் கோயில் அது. சிவன், அதுக்கப்புறம் வந்து முருகர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா விநாயகர், எல்லாரோட சன்னதியும் இருக்குது. அந்த டெம்பிளை வந்து விசிட் பண்ணுங்கள். அந்த டெம்பிளையும் நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பின்னாடி வர வீடியோஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து என்னென்ன ஷாப்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் தான் இங்கே அதிகமாக இருக்குது. உங்களுக்கு பொண்ணுங்களுக்கான சுடிதார் குர்த்தா செட்ஸ் வந்து 2 பீஸ் குர்த்தா செட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 350 ருபீஸ்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆல்ரெடி அவங்க கம்மி ப்ரைஸுக்கு தான் கொடுக்குறாங்க. நீங்கள் நெகோஷியேட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் வாங்கியிருக்கேன் ட்ரெஸ்ஸு. ஒரே ஒரு குர்த்தா செட் மட்டும் வாங்கினா அவங்க ஆல்ரெடி உங்கள் கம்மி ப்ரைஸ்க்கு சொல்கிறதுனால நான் அந்த கேட்ட ப்ரைஸை நான் கொடுத்துட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீசஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 150 ருபீஸ்க்கே கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கு 100 ருபீஸில் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இமிட்டேஷன் ஜுவல்லரி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, பொண்ணுங்களுக்கான ஜுவல்லரி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து ஒரு நெக் பீஸு ப்ளஸ் கம்மல், இது எல்லாமே வந்து 300 ருபீஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து வேறு என்னெல்லாம் நீங்கள் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அங்கே நிறைய கெஃபேஸ் இருக்குது. நீங்கள் போய் மல்லீஸ்வரம் ஸ்பெஷல் வந்து காஃபி வந்து ட்ரை பண்ணலாம். டீ காஃபீஸ் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்குது. நீங்கள் போயிட்டு வெஜிடேரியன் ஹோட்டலு, பிராமின் ஸ்டைல் வெஜிடேரியன் ஹோட்டலெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் கடை வந்து எக்கச்சக்கமான ஸ்லிப்பர்ஸ் கடை வந்து இருக்குது. இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் கலெக்ஷன் வந்திருக்கு. ஹேண்ட்பேக் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பிராண்டட் ஹேண்ட்பேக்கே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிராண்டட் ஹேண்ட்பேக் மாதிரியே, ஆனால் அது பிராண்டட் ஹேண்ட்பேக் கிடையாது. இப்போ குச்சியோட ஹேண்ட்பேக்கே உங்களுக்கு கிடைக்கும். குச்சின்னு போட்டிருக்கோம், ஆனால் அது ஒரிஜினல் குச்சி கிடையாது.
அதுவும் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 200 ருபீஸ்லேருந்து கிடைக்கும். ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற லஞ்ச் பேக்கு, அதுக்கப்புறம் வந்து வெளியே எங்கேயாவது போகிறதுக்கு வாங்குறதுக்கான காய்கறி பேகு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான வந்து அலங்கார பொருட்கள், வீட்டில் வந்து அழகழகாக நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வால் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான ஐட்டம், அதுக்கப்புறம் பூஜை அறையில் வைக்கக்கூடிய ஐட்டம், அழகழகான சின்ன சின்ன சிலைகள், சாமி படங்கள், சாமி ஃபோட்டோ எல்லாமே கிடைக்கும். இங்கே நிறைய டெம்பிள்ஸ் வந்து இருக்கிறதுனால வந்து இந்த ஏரியா பூராமே நிறைய பூக்கடை இருக்கும். பூக்கடைனா மாலை, அழகான மாலை, பூ மாலை அதெல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது எல்லாமே இந்த விலாகில் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரீட் இப்போ ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, சேம் ஸ்ட்ரீட் தான். அதில் கொஞ்சம் தூரம் நம்ம அப்படியே கடந்து அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தோம்னா இங்கே இன்னும் கொஞ்சம் முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மென்ஷன் பண்ண காடு மல்லீஸ்வரா டெம்பிள் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் எல்லாமே வந்து நமக்கு பூக்கடை தான் இருக்கும். ரொம்ப அழகழகான பூக்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத பூக்கள் எல்லாமே அங்கே கிடைக்கும். அதெல்லாமே விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து வேறு என்னெல்லாம் நீங்கள் மல்லேஸ்வரம் போனால் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஏரியாவை எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நல்லா ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு இந்த கடையெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து டைம் பத்தாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரிஜினல் சவுண்டோட இந்த விலாகை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து நிறைய லைக் போடுங்க. உங்களுக்கு கமெண்ட் வேறு என்ன ஏரியா வந்து அடுத்து வந்து விலாக் பண்ணணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ணா. ₹10 வராதுங்களா? சரி ₹20 கொடுங்க. ஏதோ ஒன்று தாங்க. இல்லைண்ணா 2 பாதி போயிட்டாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜயா ஃபுட்வேர்னு சொல்லிட்டு உமன்ஸ்க்கே வந்து எக்ஸ்க்ளூசிவாக அங்கே ஒரு ஷாப் இருக்குது சம்பகை ரோட்டில். அந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய ஷார்ட் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து டைரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் வேணும், நீங்கள் ப்ரைடலாக இருக்கீங்க, எந்த மாதிரி ஸ்லிப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவங்க கஸ்டமைஸே பண்ணி கொடுப்பாங்க. அவங்களோட நம்பர் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வேறு எந்த மாதிரி vlog பண்ணணும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.